நீங்க பல லட்சம் திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுது நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க விஷன் டாக்குமெண்ட்ல நாங்க கரெக்டா இத சொன்னோம், இத செஞ்சிருக்கிறோம். எக்ஸாக்ட்டா 5 இல்ல ஒரு 3 சொல்லுங்க. விஷன் டாக்குமெண்ட்ல இத சொன்னோம், எக்ஸாக்ட்டா அதை நிறைவேற்றி இருக்குமா இல்லையா? அதேதான் இல்ல அதேதான் இன்னைக்கு சொல்றேன் இல்லீங்களா. இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சாலை போக்குவரத்தா இருந்தாலும் சரி, அது வந்து கடல்வழி போக்குவரத்தா இருந்தாலும் சரி, இது இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இருந்தாலும் சரி, நாங்கள் முதலாக எல்லா திட்டங்களையும் நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறோம். அதை நாங்கள் எங்களுடைய விஷன் டாக்குமெண்டில் சொல்லியிருக்கிறோம். இன்று ரயில்வேவில் நவீனமயமாக்குவோம் என்று சொன்னோம், அதை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு திட்டமானது பாதுகாப்புக்காக நாங்கள் செய்த ஒவ்வொரு திட்டமானது நார்த் ஈஸ்ட் டெவலப்மென்ட்காக நாங்கள் செய்த திட்டங்கள் அதை அனைத்துமே எங்களுடைய விஷன் டாக்குமெண்டில் உள்ளது. நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு வந்து நானே அனுப்பி வைக்கிறேன் எங்களுடைய விஷன் டாக்குமெண்டை, நீங்களே பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதையும் சொல்லாதையும் நாங்கள் செய்து காட்டியுள்ளோம். ஆகவே எங்களை பொறுத்தவரை பிளாக் மணியை நாங்கள் கொண்டு வந்து பிளாக் மணியை நாங்கள் திரும்பி கோயில் கட்ட போறோம் கட்டிங்களா? அது மக்களை எவ்வளவு ஏமாத்துவீங்க? கோயில் கட்டினீங்களா இல்லையா? 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் கட்ட மாட்டேங்கிறீங்க? செஞ்சிருக்கீங்க மாட்டுக்கறி விஷயத்துல, முஸ்லிம் மக்களை கொண்டு இருக்கீங்க. இதெல்லாம் கோயில் வந்து கண்டிப்பாக கட்டப்படும். கொஞ்ச நாள் பொறுங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் தான் மத்தியஸ்தர்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய மத்தியஸ்தம் முடிஞ்சிட்டோம், கண்டிப்பா கோயில் வரும். உங்களுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அடுத்தது வந்து திருப்பி வரேன். நான் என்ன கேள்வி மறந்துடுவேன். நீங்க சொன்ன பாயிண்ட் மக்கள் உடனே பேரட்டும். உடனே வரேன் தொடருங்க. அதாவது இவங்க சொல்றாங்க இல்லீங்களா, 6000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு, வருஷத்துக்கு 72,000 ரூபாய் கொடுக்கப்படும். இன்னைக்கு அந்த பூதம் வெளியில வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, மத்திய அரசு மாநில அரசோடு சேர்ந்து நாங்கள் 72,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு. அப்ப மாநில அரசு ஒத்துக்கலாம்னா இவங்க கொடுக்க மாட்டாங்களா?